பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு நேராக பாக்கியத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாணிக்கம் வர்றாரு. மாணிக்கம் இருந்துட்டு, என்ன நீங்கள் இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க, வழி தவறி அது வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வழி தவறியெல்லாம் வரலை, சரியாகத்தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன், நீங்கள் சம்மதிச்சா உள்ளே போயிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் இருந்துட்டு அவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியத்தை வர சொல்லி யார் வந்திருக்கா அனுப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. எதுக்கையா யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கியமும் வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சக்திவேல் நின்றுட்டுருக்காரு. சக்திவேலை பார்த்தோன்னு, நீங்கள் இப்படி இங்கே ஏதாவது அட்ரஸ் மாதிரி இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை உங்கள் தங்கச்சி வீட்டை பழி வாங்கிறதுக்காக எங்களை யூஸ் பண்ணிக்க பார்க்குறீங்களா, நாங்களே வந்து கேட்டால் கூட நீங்களாம் முடியாதுன்னு தானே சொல்லுவீங்க, இங்கே பாருங்கள் அதெல்லாம் 35 வருஷத்துக்கு மேலேயே ஆயிட்டிருக்கு, தேவையில்லாமல் அந்த குடும்பத்தை பற்றி நான் பேசுகிறதுக்காக நான் இங்கே வரலை, நம்ம குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், எங்கள் வீட்டு பையன் குமரவேலுக்கு உங்கள் வீட்டு பொண்ணு சுடுற பொண்ணு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே மாணிக்கம் ஒரு பக்கமும் பாக்கியம் ஒரு பக்கமும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் ஏதோ சொன்னீங்க, அது எங்கள் காதில் சரியாக விழலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் ரெண்டாவது பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க காலேஜ் தானே படிக்கிறாங்க, அந்த பொண்ணு எங்கள் குமாருக்கு உங்களால் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்டோன்னே பாக்கியம் இருந்துட்டு, என்ன அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனவன் சரியாக வாழ முடியாமல் விட்டுட்டானே, அந்த பிரச்சனையினால் யாருமே உங்கள் வீட்டு பையனுக்கு பொண்ணு தரலை, அதனால தான் நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை கேட்குறீங்களா, உங்களவுக்கு எங்ககிட்ட வசதியும் இல்லை, பணமும் கிடையாது, எந்த நகை நட்டும் போடவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் எங்கள் வீட்டுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க, எந்த நகையும் போட தேவையில்லை, நீங்கள் எந்த பணமும் தரவும் தேவையில்லை, ஜாமன்னு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம பாக்கியம் இருந்துட்டு என்னையோ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி நீங்கள் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள், நானும் வந்ததும் திடதிப்பினேன் மனசில் ஒன்றுத்தையும் வச்சுக்காம உங்கள் வீட்டு பொண்ணை நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே நாங்கள் தர ஒத்துக்கிட்டாலையும் முறை சரியாக வராதே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படி அந்த பாண்டியன் வீட்டுக்கும் உங்களுக்கும் முறையாச்சு, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா தானே, அதுவே இப்போ செல்லாத போது நம்ம மட்டும் எதுக்காக முறையை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் சம்மதம் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரி நீங்களும் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டு பதிலாக சொல்லுங்கள், நானும் போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சக்திவேல் பேசிட்டு போனதை கேட்டதுலேருந்து பாக்கியமாக அவங்களுடைய ஹஸ்பண்டும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நம்ம மீனாக இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து, மேடம் உங்களை ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் எந்திரிச்சு போகிறாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரும் எழுப்பி பார்க்குறாங்க, மீனா வந்து எந்திரிக்கவே இல்லை. அதனால் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம பழனிவேலும் நம்ம சுகன்யாவும் நேராக கோமதியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே அரசிக்கிட்ட பார்த்தோன்னே பேசணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே எதுக்கு மாமா வந்தீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து என்ன பொண்ணு கேட்குறீங்க, எதை நினச்சி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. கோமதியும் கூட வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் ஆத்தா தான் கேட்கவே இல்லை, அதனால தான் அவங்க கட்டாயப்படுத்தினதுனால தான் நானும் கூட வந்துட்டேன், வயசானால் புத்தியும் மறந்து போகுதில்லை, அவங்க பேரை நல்லா இருக்கணும், என் பொண்ணு எப்படி போனால் என்ன அவங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயத்த செந்தில் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. வருந்த இடத்துல மீனாவும் முகம் கொடுத்து செந்தில்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அம்மா மீனாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோமே, நீ வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு, நல்லதாண்டா இருந்தா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஏதோ சரியாக சாப்பிட்லையாம்மா, அதனால் பிபியெல்லாம் ரொம்பவே லோ ஆயிருக்கா, அதனால தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கர்ப்பமாக இல்லையா அவள் சாப்பிட்டாலே இல்லையான்னு கூட நீ சரியாக பார்த்துக்க மாட்டியா, அந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான்டா இருக்கீங்க,
நான் உடனடியாக வரேன், அங்கே வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பழனி நீ என் கூட வரையடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது என்னக்கா கேள்வி, நான் வரேன்க்கா சுகன்யா, அது வந்து நீங்கள் அத்தாச்சியோட போயிட்டு வாங்க, கடையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனாவை பார்க்குறதுக்காக எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் செஞ்ச தப்புக்காக நீ ஏன் மீனா உன்னை வருத்திக்கிற அப்படின்ற மாதிரி செந்தில் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. மீனோட அம்மா இருந்துட்டு நான் இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களே வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்கீங்க, நீங்கள் வேற மீனவை பார்த்துக்க போகிறீங்களா? நீங்கள் வேலைக்கு நிம்மதியாக போயிட்டு வாங்க, மீனவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் அங்கேயும் கூட்டிகிட்டு போக வேணாம், அவளை கோட்டர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. இப்படி ஆளாளுக்கு அவங்கவுங்க முடிவாக சொல்லிட்டு இருந்தா இப்படி முதல்ல மீனாவுக்கு எது இஷ்டம்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் மீனாவே பார்த்துட்ருக்காங்க. மீனா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.